திருக்குறள் நம்பர் 887. செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. இதுக்கு விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பும் அதோட மூடி மாதிரி தாங்க. ஒரு குடும்பத்தில் உள்ளுக்குள்ளேயே பகை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு கட்சியாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு அமைப்பாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே வன்மம் இருந்துச்சுன்னா வெளியே பார்க்குறவங்களுக்கு தான் அது அவங்க ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்கள அழிச்சிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருள் விளக்கம். இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னாக்க தயவுசெய்து உங்களுடைய காமெண்ட்டை சொல்லுங்கள். என்னடா சொல்கிறானுங்க? ஹலோ மாறன், திஸ் இஸ் மிஸ்டர் குருமூர்த்தி ஃப்ரம் மூர்த்தி இன்ஜினியரிங் காலேஜ். ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அட்மிஷன் கன்சிடரேஷன் regret to inform you. என்னடா அது? இவனுங்க கேட்டதெல்லாம் நான் கரெக்ட். You may reapply for September 2026 semester. ஹலோ சார், இது அட்மிஷன் ஆஃபீஸுங்களா? ஓகே சார், நான் கோபியோட அண்ணன் பேசுகிறேன் சார். கோபி செல்வேந்திரன் அவனோட அண்ணன் பேசுகிறேன் சார். இப்போ தான் உங்கள் இமெயில் பார்த்தேன். என் தம்பிக்கு உங்கள் காலேஜில் சீட் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க சார். நீங்கள் சார் போன வாரம் தான் சார் எல்லாமே ஓகே பண்ணீங்க. நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் நான் எல்லாமே கொடுத்தேன். நீங்கள் கேட்ட பணத்தையும் நான் கொடுத்துட்டேன் சார். இப்போ திடீர்னு இப்போ ஒரு வாரம் தான் இருக்குது, இப்போ சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு. யாரு? ஆமாம், ஆனந்த் என் ஃப்ரெண்டு தான் சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஃப்ரெண்டு சாரிடா. இந்த சூப்பர்வைசர் தெரியும்ல, லாஸ்ட் மினிட்ல தான் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துட்டே இருப்பான். சரி, கிளம்பலாமா? ஆமாம், ஏன் ஒரு மாதிரி இருக்க? என் தம்பிக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கலடா. ஏண்டா போன வாரம் சரி ஓகே எல்லாம் அந்த ஓகே நம்ம தானே சொல்லிட்டு இருந்தேன்ட்ட. இந்த காலேஜுங்களே இப்படி தாண்டா மச்சான். ஆமாம்ல, உன் தம்பிக்கு சீட்டு கிடைச்சிருச்சா மச்சி? என் தம்பிக்கு அவனுக்கு ஓகே ஆயிடுச்சு. காலையில் தான் நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவனுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு. சாரி மச்சான், உன் தம்பிக்கு கிடைக்கல. டேய், உனக்கு எப்பவுமே இந்த மாதிரி வெளிவேஷம் போடுறதான் பிடிக்க மாட்டேன். எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுடா. ஸோ நடிக்கிறத நிறுத்து. எம்எல்ஏ கோஷம் நான் என்ன தப்பு பண்ணேன்? என் தம்பிக்கு அந்த காலேஜ் சீட்டு கிடைக்கக்கூடாதுன்னு நீ பேக்ரவுண்டில் வேலை பார்த்தது எல்லாமே இப்போ இந்த பிரின்சிபலுக்கு ஃபோனில் சொல்லிட்டாரா. உன்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்பி அது மரா, நான் சத்தியமாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன். நீ தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க. போது நிறுத்துறா. ஹெல்ப் பண்ணானா? ஹெல்ப்பு டே மாறா, எனக்கு வேறு வழி தெரியலடா. இருந்தது ஒரே சீட்டு. என் தம்பிக்கும் நான் எப்படியாச்சும் நான் அந்த காலேஜில் சீட்டு வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்டா. டேய், உன் தம்பிக்கு கிடைக்கணும்னு நினச்ச நீ உன் பெஸ்ட் சொல்கிறீல, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு என்ன என் தம்பிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு சதி பண்ண பார்த்தியா? அங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. என்னை மன்னிச்சுக்கோடா ப்ளீஸ். சும்மா வெளி உலகத்துக்கு மட்டும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு என் மேலையும் என் குடும்பத்து மேலேயும் இவ்வளவு வன்மத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கல நீ. இதுக்கு தாண்டா திருவள்ளுவர் அப்பவே ஒரு சூப்பரான ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு.
செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. இதுக்கு என்ன அர்த்தம் ஒன்று தெரியுமா? வெளியே இருந்து பார்க்கத்தாண்டா அந்த செம்பும் அதோட மூடி வந்து ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரியாலிட்டி இஸ் அது எப்பயுமே ஒட்டாது, தனித்தனி தான். இதுதான்டா ஆனந்து. இதோட நம்மளுக்குள்ள இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ 1000 தான் சொன்னாலும் உன்னை என்னால் சத்தியமாக மன்னிக்க முடியாதுடா. ஸோ பெட்டர் நம்ம இதோட டன். உன்னுடைய ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டேய் மாறா மாறா. Now the English translation for this Tirukkural is, never indeed will a family subject to internal hatred unite, though it may present an apparent union like that of a casket and its lid.